நாம் 42ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இதிலும் ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரோடே அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போவதுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். இப்போது என்ன நடந்துவிட்டது என்றால், 7 ஆண்டு செழிப்பு முடிந்து விட்டது. இந்த 7 ஆண்டு செழிப்பின் போது ஏராளமான தானியங்களை இந்த யோசேப்பு ஏற்கனவே வாங்கி சேமித்து வைத்திருந்தான். அடுத்ததாக பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. நம்ம அந்த சொப்பனத்தில் பார்த்த மெலிந்து போன பசுக்கள் குறிக்கிறதான பஞ்சகாலங்கள் ஆரம்பித்து விட்டன. பஞ்சகாலம் ஆரம்பித்த போது என்ன நடக்கிறது என்றால், இந்த கானான் பிராந்தியம் முழுவதும் பஞ்சம் இருந்தபடியினாலே யாக்கோபுடைய குடும்பத்திலும் அந்த தானிய பஞ்சம் ஏற்படுகிறது. ஆகவே அவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்தால் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று. இதில் ஆச்சரியமானவென்று, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை போஷிக்க வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே அவன் சொல்லுவான். பாருங்கள், எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அப்போ தன் பிள்ளைகளை போஷிக்க வேண்டும் என்று அவன் எவ்வளோ கவனமாக எங்கெல்லாம் தானியம் கிடைக்கிறது என்பதை விசாரித்து அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகின்றான். ஆனால் மிக கவனமாக பென்யமீனை அனுப்ப வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டான். ஏனென்றால் ஏற்கனவே அவனுக்கு யோசேப்புக்கு என்ன நடந்ததென்று தெரியும் என்றால் சரியாக தெரியாது. யோசேப்பு உயிரோடு இருப்பதும் அவனுக்கு தெரியாது. ஆனால் சகோதரர்கள் அவனை ஒரு சிங்கம் பீருண்டது அல்லது மிருகம் பீருண்டிருக்கலாம் என்று சொன்னபடினாலே ராகேலுக்கு பிறந்த முதல் மகனாகிய யோசேப்பும் போய்விட்டான். அதாவது அவனுடைய கட்டுப்பாட்டில் இப்போது இல்லை. இந்த பென்யமீனுக்கும் அப்படி ஏறிட்டு விடக்கூடாது என்பது தான் அவனுடைய கவலையாக இருந்தபடினாலே அவர்களோடு அனுப்பவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த யோசேப்பின் சகோதரர்கள் இப்போது எகிப்துக்கு வந்து விட்டார்கள். இங்கே வந்த உடனடியாகவே யோசேப்பு இவர்களை அடையாளம் கண்டு விடுகிறான். ஆனால் அவர்களிடம் அதை சொல்லவில்லை. சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யார் என்று விசாரிக்கிறான். அதற்கு அவர் தானியம் கொள்ள வந்தோம் என்று சொல்கிறாங்க. அப்போது அவன் அவர்களை நோக்கி சொல்கிறான், நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். இது யோசேப்புக்கே தெரியும். ஆனால் இவர்களை பரிசோதிப்பதற்காக, ஏனென்றால் இவருடைய முரட்டுத்தனமெல்லாம் யோசேப்பு நன்றாகவே தெரியும். மேலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு குடும்பத்திலும் வேவு பார்ப்பதற்கு அனுப்புவதாக இருந்தால் கூட 12 பேரை அனுப்ப மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து வேவுக்காரராக அனுப்ப மாட்டாங்க. அது சரியான ஸ்ட்ராட்டஜியும் அல்ல. ஆக யோசேப்புக்கு அது அனைத்தும் தெரியும். ஆனால் இவர்களை பரிசோதிப்பதற்காகவும் இவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கிறதா என்பதையும் மதிப்பிட ஆரம்பிக்கின்றான். அப்போது தான் அவர்கள் சொல்கிறாங்க, தங்களுடைய குடும்பத்தை குறித்து அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளைவன் இப்போது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமல் போனான். யாருன்னு சொன்னான்? யோசேப்பிடவே சொல்கிறாங்க. யோசேப்பு இதற்கு எந்த மறுவழியும் செய்யவில்லை, எல்லாம் கேட்டுக்கொண்டுகிறான். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன். இப்போ இவங்க வாயிலிருந்தே அவங்க ஒரு வார்த்தையை பிடிக்கிறான், உங்களுடைய இளைய மகன் இங்கே இளைய சகோதரன் இங்கே வர வேண்டும் என்று சொல்கிறான். அது மறைமுகமாக அவனுக்கு இவர்களை சோதிப்பது மட்டுமல்ல, பென்யமீனை பார்ப்பதுக்கு கூட அவனுக்கு ஆவல் இருந்தது. அது பின்னால் நம்ம படிக்கிற அதிகாரங்களிலே நாம் கண்டுகொள்ளுகிறோம். இப்படி அவர்கள் சொன்ன உடனடியாக, உங்களுக்கு உண்மை உண்டோ இல்லை என்று உங்கள் வார்த்தைகளை சோதிக்கும் அளவும்
நீங்கள் காவலில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோன் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் 3 நாள் காவலில் வைத்தான். இது எதை காட்டுகிறது என்றால், எப்படியாவது இவர்கள் ஒரு விதத்திலே தான் பட்ட துன்பத்துடைய தீவிரத்தை இவர்கள் உணர வேண்டும். அதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இன்னொரு கோணத்திலே இவர்களை 3 நாள் ஜெயிலில் வைத்து அல்லது கைது செய்யப்பட்டு வைத்து சிறைச்சாலையில் வைத்து இவர்களுடைய குணநலங்களிலே என்னென்ன மாற்றங்கள் வருவதென்பதை கவனிப்பதற்கு அவன் தீர்மானித்தான். ஏன்னா எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பது இவனுக்கு தெரியும். பென்யமீனை இவர்கள் கொன்றார்களா என்பது கூட இவனுக்கு தெரியாது. அந்த சந்தேகம் உண்டு. என்னை கொன்றது போல, கொன்றதென்றால் கொன்றதுக்கு முயன்றது போல, என்னுடைய தாயுடைய அடுத்த சகோதரனாகிய பென்யமீனை இவர்கள் கொன்று விட்டார்களோ அதை இவனுக்கு அறியணும். அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் இவங்களை ஜெயிலில் வைக்கிறான். அப்போது தான் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது 18 வசனம், 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். அது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சௌராய் உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருகின்ற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சோதனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். இப்படி அவன் சொல்லி சொன்னதை கேட்டவுடனாக அவனுடைய சகோதரெல்லாம் புலம்புகிறாங்க. அவன் எப்படி புலம்புறான் பாருங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுவந்தது என்று சொல்கிறாங்க. இந்த உரையாடெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அப்போது ரூபன் அவர்களை பார்த்து சொல்கிறான், இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு இறையியல் சிந்தனை இருக்கிறது. அது என்னவென்றால், குற்ற உணர்வை அறிக்கையிட்டதான முதல் பதிவு இங்கே தான் வருகிறது. அதாவது இதற்கு முன்பு மனிதர்கள் குற்றம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் யாருமே குற்ற உணர்வை வெளிப்படையாக சொன்னது பதிவு செய்யப்படவில்லை. இந்த இடத்துல தான் முதலாக மனிதனுக்குள்ளாக இருக்கிற குற்ற உணர்வு வெளியரங்கமாக அறிக்கை செய்யப்பட்டு உள்ளது, பதிவு செய்யப்படுகிறது. இதை இறையில் நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மனிதன் எந்த தவறை செய்கின்றானோ அந்த தவறை குறித்த குற்ற உணர்வு அது மன்னிக்கப்பட்டு குணப்படுத்தப்படும் வரை அவனுக்குள்ளாக இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த குற்ற உணர்வு தான் இப்போ அவங்களை வாட்டுகிறது. அதுதான் அந்த குற்ற உணர்வு பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வருகிறது. ஒருவேளை ஆண்டவரே இதை திட்டமிட்டு அவர்கள் வாழ்விலே கொண்டு வருகிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா குற்ற உணர்வு வெளியே அறிக்கையிட்டால்தான் மன்னிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதுக்கான ஆரம்பமாக இருக்கிறது. மேலும் யோசேப்பு இதை எதற்கு செய்கிறான் என்றால், இவர்களுடைய வாழ்வில் இருக்கிற மாற்றங்களை மதிப்பிட வேண்டும். ஏன்னா யோசேப்புக்கு ஒன்று தெரியும், தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் உதவி செய்வதற்கு முன்பாக அதற்குரிய தகுதியை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே அவன் கவனமாக இருக்கிறான். ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக அந்த காரியங்களை அவன் அணுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக இவர்கள் இப்படியெல்லாம் பேசி கொண்டதை இவங்க நினைக்கிறாங்க யோசேப்புக்கு தெரியாதுன்னு. அதான் 23 வசனத்தில், யோசேப்பு துபாசி கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். துபாசி என்றால் தோ பாஷா, சமஸ்கிருத வார்த்தை. 2 மொழியை தெரிந்தவர் அல்லது மொழிபெயர்ப்பாளர் என்று தான் பொருள். ஆகவே வேறு மொழியிலே அவர்கள் உரையாடினதுனால இவருக்கு தெரியாது என்று நினைக்கின்றான். அடுத்ததாக இந்த யோசேப்பு சொன்னபடி அவர்கள் யாரை கட்டுவிக்கிறார்கள் என்றால் சிமியோனை பிடித்து கட்டுவிக்கிறார்கள். இந்த சிமியோனை பிடித்து கட்டினதில் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஒன்று, இந்த யோசேப்பை அன்று அவர்கள் குழியிலே போட்டு கொல்ல திட்டமிட்ட போது யோசேப்பை கொல்லக்கூடாது என்று வாதிட்டவர்களில் ஒருவன் ரூபன். அதனால் யோசேப்புக்கு ரூபனை பிடித்து சிறையிலே போடுவதிலே விருப்பமில்லை.
ஆனால் சிமியோன் தான் அவனுடைய சகோதரர்களே மிக கொடூரமானவன். நம்ம பழைய சரித்திரத்தை படித்தால் கூட, பழைய சரித்திரம் என்றால் இதுக்கு முன்புள்ள அதிகாரங்களை படித்தால் கூட, சிமியோன் தான் தன்னுடைய சகோதரிக்காக பழி வாங்கினதிலே முன்ன நின்றவன். ஆக அவன் மிக கொடூரமானவன். அந்த தீனாளுடைய நிகழ்வை நாம் படிப்போமானால் தெரியும். ஆகவே சிமியோன் ஒருவேளை இவர்களுடைய கூட்டத்திலே போனால் பிரச்சனை ஆகிவிடும் என்று என்ன கருதி, அல்லது இந்த யோசேப்பை இவ்வளவு சிக்கலுக்குள்ளாக சிக்க வைத்தது கூட இந்த சிமியோனுடைய தந்திரமான காரியமாக இருக்கலாம். ஆகவே தான் அவன் ஒரு பாடத்தை கற்று மனம் திரும்பும்படியாக அவனை வைத்துவிட்டு மற்றவர்களை அனுப்பிவிடுகிறான். அனுப்பிவிடும்போது அவர்களுடைய பணத்தை அதே சாக்கிலே போட்டு தானியங்களை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். அவர்களும் பிரயாணத்தை தொடங்கி வருகிறார்கள். வருகிற வழியிலே அவங்களுடைய சாக்கிலே பணம் இருக்கிறதை கண்டு தன் சோதரை பார்த்து பேசுகிறார்கள். எப்படியும் அவர்கள் கடைசியில் ஒரு வசனம் இருக்கிறது, தேவன் நமக்கு இப்படி செய்த என்ன என்று அறிந்தார்கள். இதில் முக்கியமான ஒன்று, இந்த 10 சகோதரருடைய வாயிலை இப்போதான் முதலாக தேவன் என்று வருகிறது. இதுவரை அவர்களுடைய வாயிலே தேவன் என்ற வார்த்தை வந்ததே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் யாக்கோபுடைய குடும்பத்தில் வந்திருந்தும் அவர்களுடைய வாழ்வின் நிகழ்வுகளை தேவனோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்த்ததில்லை. இப்போதுதான் ஒருவேளை பார்த்திருக்கலாம். இப்படி தேவனை குறித்ததான வார்த்தை அவர்களிடம் வருகிறது. அடுத்தது 29 வசனத்திலிருந்து, அவர்கள் கானான் தேசத்தில் தங்கள் தகப்பனாய் யாக்கோபிடத்தில் வந்து நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாங்க. இப்படி சொன்னபோது எல்லாவற்றையும் சொன்னபோது யோசேப்புக்கு கவலை வந்து விடுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே யோசேப்பும் இல்லை. யோசேப்பு எகிப்தில் உயிரோடு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு யோசேப்பு மரித்து போனதாகத்தான் எண்ணம். இப்போது சிமியோனும் இல்லை. அடுத்து என்ன சொல்லுவாங்க, இனிமேல் பென்யமீனை கூட்டிக் கொண்டு சென்றால்தான் தானியம் கிடைக்கும் என்று அவன் சொல்லிவிட்டான். அது மட்டுமல்ல, பென்யமீனை கூட்டிக் கொண்டு போனால்தான் சிமியோனை மீட்டு வர முடியும். இதெல்லாம் கேட்ட உடனடியாக அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். யார் சொல்கிறா? 36 வசனத்தில், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று யாக்கோபு சொன்னான். இந்த இடத்துல யாக்கோபு ஒன்றை மறந்து விட்டான் என்று சொல்ல முடியும். என்னவென்றால், தன்னுடைய வாழ்விலே தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்பதை மறந்து விட்டான். அதாவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை மறந்து விட்டான். அதனால்தான் அவன் சொன்னான், எல்லாம் எனக்கு விரோதமாய் போகுது என்கிற வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ஆனால் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், இது எதுவுமே அவனுக்கு விரோதமாய் போகவில்லை, எல்லாமே அவனுக்கு சாதகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்பதான் இதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில இறையியல் உண்மைகளை நாம் பார்க்கும்போது, ஏற்கனவே நாம் ஒன்று சொல்லிவிட்டோம். ஒன்று, இந்த அவர்கள் தங்கள் குற்றங்களை, அதாவது யோசேப்புக்கு எதிராக செய்த குற்றங்களை ஒருவர் கூறி புலம்பிய போது மனிதனின் குற்ற உணர்வை வெளிப்படையாக அறிக்கையிட்ட நிகழ்வை பதிவு செய்த முதல் பதிவாக இது இருக்கிறது. நம் முன்பு ஆதாம் ஏவாள் ஒருவர் குற்றஞ்சாட்டினர், கவனிக்கணும். ஆனால் என்ன செய்யலை, அந்த குற்ற உணர்வை அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதேபோல் காயின் குற்றம் செய்த பின்பு எதுவும் பேசாமல் கடந்து சென்று விடுகிறான், தேவனுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டுகிறான். அவனும் தன்னுடைய குற்ற உணர்வை வெளிப்படையாக அறிக்கை செய்யவில்லை. அதுபோல் யாக்கோபு கூட தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக, தந்தைக்கு விரோதமாக ஒரு தவறான செயலை செய்து தேவன் அவனிடம் உன் பெயர் என்ன என்று கேட்கிறது வரை தன்னுடைய குற்ற உணர்வை அவன் வெளிப்படையாக அறிக்கை செய்ததே கிடையாது. ஆனால் இங்கு மட்டும்தான் மனிதனுடைய குற்ற உணர்வு மறையாமல் மனிதன் புலம்புகிறது காட்டப்படுகிறது. இதை நாம் இறையிலே பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய குற்ற உணர்வு அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வரை அவனை விட்டு நீங்காது. அது ரொம்ப முக்கியமான இறையியல் உண்மை. ஆகவே நம்முடைய வாழ்விலும் ஆதாமில் வந்த பாவத்தை மட்டுமல்ல, நாம் செய்கிற பாவத்தினுடைய குற்ற உணர்வும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால்
அது கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் ஆற்றிய அந்த செயலின் மூலம் மட்டும்தான் அதிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே நம்ம இந்த யாக்கோபுடைய குமாரர்கள் யோசேப்புடைய சகோதரருடைய அந்த பேச்சையெல்லாம் கவனித்து வருவோமானால் அவருடைய குணங்களிலே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. கொடூரமானவருடைய அந்த கொடூர குணம் மாறுகிறது. குற்ற உணர்வை அறிக்கையிட ஆரம்பிக்கிறார்கள். தேவன் என்று அறிக்கையிடுகிறார்கள். இவை அனைத்தும் அவருடைய வாழ்க்கையிலே உள்ள குணாதிசயங்களிலே வருகிற மாறுபாடு என்றால் மாற்றம், நேர்மறையான மாற்றம். மாறுபாடு என்றால் முரண்பாடு என்றால் நேர்மறையான மாற்றத்தை நாம் அனுமானிக்க முடிகிறது.